சென்னை நுங்கம்பாக்கம் அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே அதிக அளவு மழைநீர் தேங்கியிருக்கிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கும் சூழலில் அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே அதிக அளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே அதிக அளவு நீர் தேங்கியிருப்பதை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அதை அப்புறப்படுத்துவதற்கோ அல்லது அங்கு சாலைகளில் பயணிப்பவர்களுக்கு வேறு வசதி செய்து கொடுக்கவோ ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? பூங்குழலி, பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் காலையில் இருந்தே பரவலாக கனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி அண்ணா மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய பிரதான சாலை, சென்னைக்கு வரக்கூடிய சாலை, முக்கிய சாலையில் தண்ணீரை பொறுத்தளவு முழங்கால் அளவுக்கு ஒரு பிரதான சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் தான் தங்களுடைய கார், ஆட்டோக்கள், அதே போன்று இருசக்கர வாகனங்களில் சிரமத்திற்கு மத்தியில் தான் பயணிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி சற்று நேரத்துக்கு முன்னதாக நடைபெற்றது. ஆனால் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவு வாகன ஓட்டிகளை பொறுத்தளவு ஒரு பயத்துடன் செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தங்களுடைய இருசக்கர வாகனங்களில் தண்ணீர் சென்று விடுமோ, நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் இந்த இடத்தில் பள்ளம் இருக்குதா, மேடு இருக்குதா என்பது தெரியாமல் எங்களால் எப்படி செல்ல முடியும் என்று அந்த சாலை ஓரம் இருக்கக்கூடிய அந்த கம்பியை பிடித்தபடி நடந்து ஒரு பயத்துடன் தொடர்ச்சியாக செல்கின்றனர். இந்த பகுதியை பொறுத்தளவு தற்பொழுது மழைநீர் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடியதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து போலீசார் யாரும் இல்லை. வாகன ஓட்டிகளை இந்த பகுதியாக மாற்றி செல்லுங்கள் என்று ஒரு அறிவுரை தொடர்ச்சியாக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று வாகன ஓட்டிகள் தரப்பில் சொல்கிறார்கள். ஏனென்றால் தண்ணீரை பொறுத்தளவு தொடர்ச்சியாக அதனுடைய வேகம் பல இடங்களில் இருந்து இந்த தண்ணீர் என்பது அண்ணா மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையில் வரக்கூடியதால் கடும் சிரமத்திற்கு மத்தியில் தான் வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்னதாக நாம் காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். இந்த டிராக்டர் மூலம் மோட்டார் வைக்கப்பட்டு இந்த தண்ணீர் என்பது அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு, அதாவது தொடர்ச்சியாக எடுத்து செல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த பணிகள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. கூடுதலாக 2-3 மோட்டார்கள் கொண்டு வந்து இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தினால் மட்டுமே தற்காலிகமாக இந்த பகுதிகளில் வாகன ஓட்டிகள் எந்தவித சிரமமுமின்றி தொடர்ச்சியாக பயணிக்க முடியதை நம்மால் பார்க்க முடியும். வாகன ஓட்டிகளை பொறுத்தளவு கடும் சிரமத்திற்கு மத்தியில் தான் தங்களுடைய வாகனங்களை தொடர்ச்சியாக இயக்கி வருகிறார்கள். எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது, எந்த இடத்தில் மேடு இருக்கிறது, முழங்காலுக்கு மேலாக தண்ணீரினுடைய அளவு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அண்ணா மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையை பொறுத்தளவு தற்பொழுது வாகன ஓட்டிகள் ஒரு சிரமத்திற்கு மத்தியில் செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். பூங்குழலி, வாகன ஓட்டிகள் சிரமத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். நீரை அப்புறப்படுத்துகின்ற பணியிலும் மாநகராட்சி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. சென்னை நுங்கம்பாக்கம் அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே அதிக அளவு மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதேபோல சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக நீர் தேங்கி வருவதை காண முடிகிறது. சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. சில மருத்துவமனைகளுக்குள்ளும் வெள்ள நீர் செல்கின்ற அந்த காட்சிகளையும் நமது செய்தியாளர்கள் அங்கிருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று கூறிய நிலையில் அது இன்னும் சற்று நேரம் தள்ளி போகலாம் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலினுடைய வேகம் தற்பொழுது 13 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது.